Hello everyone, welcome you all. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக்காக கிரவுன்சில் பார்த்தோம். இன்னொரு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஓவரால் சினாப்சிஸ் டிமாண்ட். எதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எதுக்கு தேவை அப்படின்றதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதிலோட கிரிட்டிசிசம் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஐடியா ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1934ஆம் ஆண்டில் அந்த கிரேட் கம்யூனிஸ்ட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய். அவர் தான் இந்த ஐடியா கொண்டு வந்தார். இந்தியாவுக்கு என்று ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை அப்படின்னு சொல்கிறார். 1934 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷன் காங்கிரஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணுறாங்க, ஒரு இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1938ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷன் காங்கிரஸ் சார்பாக அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு. என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு வெளிநபர்களோட தலையீடு இருக்கக்கூடாது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைசி மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, 1940ஆம் ஆண்டு இதை ஏற்றுக்கிறாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிமாண்டை ஏற்றுக்கிட்டு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மூலயமா 1942ஆம் ஆண்டில் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற கேபினெட் மெம்பரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிராஃப்டை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும் எப்போனா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிரிப்ஸ் மிஷனை என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் லீக் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இந்தியாவை 2 அட்டானமஸ் ஸ்டேட்டாக பிரிக்கணும், அதுக்கப்புறமா 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரிப்ஸ் மிஷன் என்ன ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா கேபினெட் மிஷன் சொல்லிட்டு சென்ட் பண்ணுறாங்க. அவருங்க அந்த கேபினெட் மிஷனில் இந்த ஐடியா ஆஃப் 2 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு முஸ்லீம் லீக்கையும் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்கீமை கொண்டு வரதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. இதன் மூலிமா ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நவம்பர் 1948ஆம் ஆண்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமை ஃபேமஸாக என்ன சொல்கிறாங்கன்னா கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 389, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 389ல் 296 சீட்டு யாருக்கு அலெக்ட் பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. மிச்ச 93 சீட்டை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணாங்க. இந்த 296ல் பார்த்தீங்கன்னா அதையும் பிரிச்சுட்டாங்க. 292 யாருக்குன்னா 11 கவர்னர் ப்ராவின்சஸ் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 யாருக்கு பிரிக்கிறாங்கன்னா 4 சீஃப் கமிஷனர்ஸ்க்கு பிரிக்கிறாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த சீட்டை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ப்ராவின்சஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் சீட்டை எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா இன் ப்ரொப்போர்ஷன் டு த ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன், அதோட மக்கள் தொகையை பொறுத்து ரஃப்லி என்ன பண்ணுறாங்கன்னா 1 சீட் அலோகேட் பண்ணுறாங்க எவ்ரி 1 மில்லியன் பாப்புலேஷனுக்காக. 1 மில்லியன்னா என்னது, 10 லட்சம் மக்கள் தொகையை வச்சு ஒரு சீட்டை அவங்க அலோகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிவைட் பண்ணுறாங்க 3 பிரின்சிபல் கம்யூனிட்டிஸ் பேஸ் பண்ணி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுங்க இதையும். ஸோ எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம், சிக்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் பிரிக்கிறாங்க. இந்த வேர்டு தான் ட்விஸ்ட் வைப்பாங்க உங்களோட கொஷினில். முஸ்லீம், சிக்ஸ், இந்த ஜென்ரலுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்துருவாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா இன் ப்ரொப்போர்ஷன் டு த பாப்புலேஷன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இது ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கம்யூனிட்டியிலும் எலெக்ட் பண்ணுறாங்க, எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி இன் த ப்ராவின்சல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், எப்படி பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இது எல்லாமே நம்ம என்சிஆர்டி பேசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் எப்படி நாமினேட் பண்ணுறாங்கன்னா இதனால ஞாபகம் வச்சுக்கணும், பிரின்ஸ்லி ஸ்டேட் நாமினேட்டட் பை த ஹெட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதன் மூலியமாக தான் ஒரு காம்போசிஷன் நம்மளுக்கு டெவலப் ஆகுது. இதே நல்லா ஞாபகம் வச்சுங்க.
அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபைனலாக the members were to be indirectly elected by the members of the provincial assemblies. Also நல்லா ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் a limited franchisee. அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்துச்சு, அதை நம்ம ப்ரியாம்பலில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அது எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர், அதுக்கப்புறமா டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் நம்ம ஆல்ரெடி ப்ரியாம்பலில் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போது ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பார்த்துடலாம். அண்ட் தென் சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் முஸ்லீம் வந்து பயக்கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதில் கலந்துக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா 211 மெம்பர் அட்டன் பண்ணாங்க. அதை யார் இன்ட்ரீம் பிரசிடென்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்ட்ரீம் தான் அந்த டெம்பரவரி பிரசிடென்ட் சொல்கிறோம். இதுவும் உங்கள் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா, அந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்க ஓல்டஸ்ட் மெம்பர். அவர் தான் டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளியாக கொண்டு வராங்க. இது எந்த மூலியமாக ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ் தான், இந்த ஓல்டஸ்ட் மெம்பரை கொண்டு வர்றது. அதுக்கப்புறமா பெர்மனண்ட் ஒரு பிரசிடெண்ட்டை நியமனம் செய்கிறாங்க. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. டெம்பரவரின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா, அதனால ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறமா 2 பேரை ஓகேவா வைஸ் பிரசிடெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா HCM, that is HC முகர்ஜி, அண்ட் தென் VT கிருஷ்ணமாச்சாரி, அவங்கள கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த அசம்பிளி ஆட் 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆக்டில் ஒரு முக்கியமாக ஒரு 3 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அசம்பிளி மேட் திஸ் ஆஸ் த ஃபுல் சாவரின் பாடி. அப்படியே சாவரின் பாடினா அவங்க தான் உச்ச அதிகாரம் கொண்டவர்கள், அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். ஸோ தட் வேற உச்ச அதிகாரம்ன்ற போது வேற ஒருத்தவங்களோட தலையீடே அதில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் விச் குட் ஃப்ரேம் எனி கான்ஸ்டியூஷன் இட் ப்ளீட். ஸோ அதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க ஃப்ரேம் பண்ணலாம். அண்ட் தென் இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த லாஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த அசம்பிளியில் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க, இந்த அசம்பிளி தான் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 2 டாஸ்க்கும் செப்பரேட் டேஸில் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அசம்பிளி பிகம் த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் த ஃப்ரீ இந்தியா. ஃப்ரீ இந்தியான்னு என்ன சொல்கிறோம், டாமினியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் எப்போல்லாம் மீட் பண்ணுதோ அப்போல்லாம் யார் வந்து சேர்பர்சனாக இருக்கார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருக்கார். அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மல்லாங்கர், அவரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப தெரிஞ்சு வச்சுங்க. கான்ஸ்டியூஷன் பாடிக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அண்ட் தென் நல்லா ஞாபகம் வச்சுங்க, லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா GVM அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் வித்ட்ரா பண்ணுறாங்க. இதுலேருந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார் இந்தியாவிலேருந்து. அதுக்கப்புறம் அதோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிச்சு. எண்ணிக்கையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அவசியம் கிடையாது யூபிஎஸ்சியை பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் அதர் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த அதர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் ராட்டிஃபைட் த இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் இன் மே 1949. அதுக்கப்புறம் நேஷனல் ஃபிளாகை அடாப்ட் பண்ணாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் என்ன பண்ணிச்சு, நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ணாங்க. இந்த இயர்ன்றது முக்கியம், ஜூலை 22, 1947. அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம், இந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1950 தான் நேஷனல் ஆந்தம் வருது. ஆனால் நேஷனல் ஃபிளாக் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நேஷனல் சாங்கும் அண்ட் தென் நேஷனல் ஆந்தமையும் 1950. அதுக்கப்புறம் யாரை எலெக்ட் பண்ணாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். இதை பொறுத்த வரையும் அதர் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் ஒரு கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. 2 கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க.
ஒன்று மேஜர் கமிட்டின்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் மைனர் கமிட்டின்னு சொன்னாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா யூனியன் பவர் கமிட்டி அப்படின்றவருக்கு ஜவஹர்லால் நேரு இருந்தார். கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிலையும் ஜவஹர்லால் நேரு இருந்தார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 கமிட்டிக்கு வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். இது நான் வேணா இங்கே கொடுக்குறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து 3 கமிட்டி. ஸோ அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், யூனியன் பவர் கமிட்டி, அண்ட் தென் ஜவஹர்லால் நேரு இன்னொரு கமிட்டிக்கு என்ன வருது, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. அதே நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் தென் ஃபைனலாக இன்னொரு கமிட்டியில் அவர் இருந்தார், எதுனா ஸ்டேட்ஸ் கமிட்டி, ஜவஹர்லால் நேரு. இதுதான் மோஸ்ட்லி வந்து 3 பேரை தான் வந்து சுற்றி இருக்கும் உங்களோட எக்ஸாம் கொஷின் பேப்பரில். ஜவஹர்லால் நேரு இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னு சொல்லிட்டு, அது ஒருத்தர் தான், அது கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை, பிஆர் அம்பேத்கர். அண்ட் தென் ப்ராவின்ஷியல் கமிட்டி, இதுதான் ரொம்ப முக்கியம். சர்தார் பட்டேல் எந்தெந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் எதில் இருந்தார் பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஷியல் கமிட்டிக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்தார். அண்ட் தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராஜேந்திர பிரசாத் எந்தெந்த கமிட்டிக்கு இருந்தார். இந்த 3 பேர் தான் மேஜராக அங்கே ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த 3 பேரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ராஜேந்திர பிரசாத் வந்து எந்தெந்த கமிட்டியில் இருந்தார்னா அவர் ஸ்டீரிங் கமிட்டியில் இருந்தார், அதனால் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டீரிங் கமிட்டி. அண்ட் தென் இன்னொரு கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி, ஓகேங்களா, அதுலேயும் அவர் இருப்பார். அவர் எதுனா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 பேர் தான் சுற்றி வருவாங்க. கொஷின்ஸ் இதில் தான் ஃபேம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மைனர் கமிட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் கமிட்டி. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர தான் நேஷனல் ஃப்ளாக் கமிட்டியில் இருந்திருப்பார். கேஎம் முன்ஷின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டியில் இருந்திருப்பார். இதெல்லாம் ஓவராலாக கோத்ரூ பண்ணி வச்சுங்க உங்களோட ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்காக. அண்ட் தென் டிராஃப்டிங் கமிட்டி இருந்துச்சு, அதில் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். அண்ட் தென் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, எனாக்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன், இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடாப்டடுன்ற வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க, அடாப்டட் ஆன் November 26, 1949. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு சொல்கிறோம். இப்போ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரியாம்பிள், அண்ட் தென் 395 ஆர்டிகல்ஸ், அண்ட் தென் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எப்போனா அடாப்ட் பண்ணும் போது இந்த 3மே இருந்துச்சு, ப்ரியாம்பிள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்துட்டோம். அண்ட் தென் என்ஃபோர்ஸ்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அண்ட் தென் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் உடனே கொண்டு வந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, அண்ட் தென் எலெக்ஷன், பார்லிமெண்ட், டெம்பரவரி டிரான்சிஷன் ப்ரொவிஷன்ஸ், அண்ட் தென் ஷார்ட் டைட்டில். ஸோ இது எல்லாமே உடனடியாக என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ரிமைனிங் எல்லாத்தையுமே என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த கேம் இன்டு ஃபோர்ஸ், அந்த நல்லா ஞாபகம் வச்சுங்க, January 26, 1950. நல்லா கொஞ்சங்க, முழுமையடைந்த ஒரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சுன்னா January 26, 1950. ஸோ இதுக்கப்புறமா இந்த டேவை நம்ம என்ன சொல்கிறோன்னா டேட் ஆஃப் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட். ஸோ அடாப்ட் அப்படின்னு சொன்னோன்னா 1949 ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் கமென்ஸ்மெண்ட் சொன்னோன்னா இந்த 1950 ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். அதுக்கப்புறமா இந்த January 26 வேர்டு அந்த இருக்குங்களா, அந்த டே, அதை பர்டிகுலராக ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பூர்ண ஸ்வராஜ் டே, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது லாகூர் செஷனில் ரெசல்யூஷனை கொண்டு வந்ததுனால இந்த பூர்ண ஸ்வராஜ் டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இட் வாஸ் ஆன் திஸ் டே இன் 1930. இதை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, இதை ஞாபகம் வச்சுக்கணும். January 26 ஏன் வந்து ஃபேமஸாக சொன்னாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் டே. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது, இந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட் இந்தியா ஆக்டையும் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஆக்டையும் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து விலகிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் அவங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ப்ரிவியூ கவுன்சில் ஜுடிஷியேஷன் ஆக்டை மட்டும்தான் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. இதோட கிரிட்டிசிசம் தான் பெரிய இருந்துச்சு. இது என்னன்னா ஒரு நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா
இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாட் டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதனால நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்றான். இது நாட் ஏ சாவரின் பாடி அப்படின்னு சொல்றான். ஏன் நாட் ஏ சாவரின் பாடின்னு சொல்றாங்கன்னா, இந்த யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நாட் ஏ சாவரின் பாடி. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய கான்ஸ்டிடியூஷன், நிறைய நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிருக்கோம். அதனாலே இது நம்ம என்ன பண்ணிட்டாங்க, டைம் கன்சியூமிங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனை என்ன பண்ணாங்கன்னா ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்கு ஃப்ரேம் பண்ணாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லிட்டாங்க, ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா டாமினேட்டட் பை த காங்கிரஸ் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லா தட் இஸ் லாயர் பொலிட்டிக்கல் டாமினேஷன். மோஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாயர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அதனால லாயர் பொலிட்டிஷியன் டாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி டாமினேட்டட் பை த இந்துஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் தென் நீங்கள் இதில் மேஜராக நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் யார் என்னென்ன கிரிட்டிசிசம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சு வச்சுங்க, இந்த கிராவில், ஓகே, இவர் என்ன வந்து கிராவின் ஆஸ்டின், ஓகே, ஸோ இவர் என்ன கிரிட்டிசிசம் பண்ணார். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா டாமினேட்டட் பை த யார், காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறார். த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் இவர் என்ன சொல்கிறாரு, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் த ஒன் பார்ட்டி பாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி யார் யார் சொல்கிறாங்களோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ தான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் செஷன். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஆல்.